வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் த்ரிஷா இல்லை நயன்தாரா திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை பார்க்கலாம். விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எச்சரிக்கை. இந்த திரைப்படம் வந்து அடல்ட்ஸ் ஒன்லி, வயது வந்தவருக்களான மட்டும். அப்புறம் வந்து ஃபேமிலியோட நான் இட்டுன்னு போனேன், என்னை வந்து வெளியே வச்சுட்டாங்க, ஊரில் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, இருட்டில் கை தட்டிட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வந்து ஐயோ இவ்வளோ கேவலமாக எடுத்திருக்கா அப்படி சொல்லக்கூடாது. ஸோ ரெண்டு விஷயத்தை அவாய்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஏன்னா அது ஐஏ சர்டிஃபிகேட் படம், அவ்வளோதான். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போய் உங்கள் மனநிலையில் பாருங்க. ரைட், சரி. த்ரிஷா இல்லை அதுக்கு முன்னாடி த்ரிஷா இல்லை நயன்தாரா திரைப்படத்துடைய மேலே ஏன் எதிர்பார்ப்புன்னா, அந்த ட்ரெய்லருக்கே வந்து நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. அவங்க வந்து சுயலாம் அவங்களே கலாச்சாரே ஒரு மியூசிக் டைரக்டர் என்னடா வேலை நடிப்பில் அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப தெலுங்கில் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு மூவியாக அது மாதிரி ட்ரெய்லரே வந்து கவனம் இருந்துச்சுன்னா அது மிக இல்லை. அதே மாதிரி வந்து என் கழுத்தில் கொடுத்த முத்தத்தை திருப்பி கொடுக்குறேன், என் காதலை திருப்பி கொடுக்குற செருப்பு வந்து திருப்பி கொடுத்துட்டா அப்படின்றதுலாம் வந்து மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த திரைப்படத்தின் மீது ஏற்படுச்சு. சரி, இந்த திரைப்படத்துடைய ட்ரெய்லர் ஏற்படுத்திய பாதிப்பை இந்த திரைப்படம் ஏற்படுத்துகிறதா அப்படின்றத அதனுடைய கதை என்னன்னு முதல்ல பார்த்துரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரீஃபாக ஆசுவோம். த்ரிஷா நயன்தாரா திரைப்படத்துடைய கதை வந்து ரொம்ப சிம்பிள். ஒரு ஏரியாவில் ஒரு குடியிருப்பு பகுதியில் ரெண்டு பசங்க பிறக்குதுங்க. 3 பேர் வந்து ஒரே நேரத்தில் பான் ஆகிறாங்க. அது என்னென்னா, ஒன்று வந்து ஜிவி பிரகாஷ், இன்னொன்று வந்து மனிஷா யாதவ், இன்னொன்று வந்து கயல் ஆனந்தி. சின்ன வயசில் ஒன்றா வளர்கிறாங்க, ஒரே நாளில் பர்த்டே கொண்டாடுறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு கயல் ஆனந்திக்கும் ஜிவி பிரகாஷ்க்கும் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது. அவங்க 2 பேருக்குள்ளே வந்து ஒரு மேட்ரு லெவலுக்கு போகுது. அந்த விஷயத்தை வெளியே சொன்னதுனால அவங்களுடைய லவ் பிரேக்கப் ஆகுது. அடுத்தது வந்து மனிஷா யாதவ், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து மேட்ரே பண்ணலைன்ட்டு பிரேக்கப் பண்ணுறாங்க. ஸோ இந்த மேட்ருலாம்ன்றது உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஸோ இப்படியான ஒரு அற்புதமான கதை இது. ஒரு ஜாலியான கதை. ஏன்னா அமெரிக்காவில் வந்து யூஎஸில் வந்து அமெரிக்கன் பை அப்படின்னு ஒரு படம். அது வந்து வாலிப வயதில் வந்து அவன் என்ன பண்ணுவோன்னா, அவன் வந்து செக்ஸை வந்து அனுபவிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவோம். ஆனால் ஒரு வாட்டியும் எல்லாமே சொதப்பலாக போயிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு இதில் வந்து ட்ரை பண்ணி இதில் லவ்ன்ற பேரை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். அதில் ஒரு வார்த்தையும் சொல்லுவாங்க மனிஷா யாதவ், லவ் தான் வந்து மேட்டர் தான் லவ்ன்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து பட்டவர்த்தனமாக இந்த திரைப்படம் பேசிக்கிறது. இதான் அவங்க, அதாவது அந்த முதல்ல வந்து மேட்டரை வந்து வெளியே தெரிஞ்சது, மேட்டர் பண்ணுற போகிற விஷயம் வந்து வெளியே சொல்லிட்டு பிரேக்கப்பு, மேட்டரே பண்ண பிரேக். இதான் வந்து சிம்பிள் கதை. அதில் வந்து நாயகன் நாயகியை சந்திச்சாரா, சேர்ந்தாரா, இல்லை 2வது காதல் ஜெயிச்சுதா, முதல் காதல் ஜெயிச்சுதான் தான் இப்போ திரைப்படத்தை கதை. ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு இசையமைப்பாளராக ஒரு மாதிரி நம்ம அபுல் பேபி மாதிரி மம்முக்குட்டி மாதிரி வந்துட்டு போனவர் வந்து இந்த படத்தில் வந்து பிச்சு பிளறாரு. நிறைய இடங்களில் சென்னை பாஷையில் பேசுகிறப்ப அந்த பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் வந்து நல்லா வருது. அதுக்காக வந்து அவர் நிறைய மெனக்கிட்டிருக்காரு. அவர்கிட்ட இருந்து ஆதிக்க விச்சந்திரன் வந்து வேலை வாங்கியிருக்காருன்னு சொல்ல முடியும். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து அது சாத்தியம் இல்லை. ஒரு நண்பர்களுக்குள்ளே எப்படி பேசுவோம் அது மாதிரி கேஷுவல் டாக்காக தான் இந்த படத்துடைய டயலாக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நிறைய டபுள் மீனிங் நிறையா, அதாவது நீங்கள் வந்து அதான் சொல்கிறேன். அதனால தான் அது அடல்ட் கண்டென்ட் படம். அந்த அடல்ட் கண்டென்ட் படத்தை வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி மனநிலையில் தான் நீங்கள் வந்து ரசிக்கணும். உதாரணத்துக்கு வந்து வுல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட்டோட படம் எடுத்த மார்ட்டின் ஸ்கார்செஸி மட்டும் இங்கே இருந்தால் அவர் வந்து பர்வர்ட்டட், அவர் மிகப்பெரிய அசிங்கம் பிடிச்சவன், அவன் வந்து மனவியாதிக்கு பிடிச்சவன்ட்டு அவருக்கு முத்திரை குத்தி அவர் வந்து காலி பண்ணிடுவோம் நம்ம ஊராக இருந்தால். ஸோ இந்த படத்தை பொறுத்தவரை இதை வந்து கொண்டாட விட்டாலும் இது வந்து அந்த ஜேர்னலில் எடுக்கப்பட்ட ஒரு கலர்ஃபுல்லான ஒரு திரைப்படம். ஸோ அதில் வந்து பட்டைய கிளம்புற ஜிவி பிரகாஷ், அடுத்தது வந்து கயல் ஆனந்தி பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் அந்த படத்துக்கு அப்புறம் சுத்த போகுது. நிச்சயம் அந்த பொண்ணோட அந்த பொண்ணு சிரிக்கிறப்ப அந்த கன்னத்தில் விடுற சின்ன குழி, ஸோ இதெல்லாம் வந்து போதை ஏற்படுத்துகிற ஒரு விஷயங்கள். அதை விட இதில் வந்து குத்து டான்ஸ் அது இதுன்னு லொட்டு லுசுக்குன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு பிரேக் த ரூல்ஸ் மாதிரி உடச்சிட்டு வெளியே வந்திருக்கு. எஸ்பெஷலி இந்த டைட்டானிக் ஷிப்பில் வந்து நின்றுட்டு போகிற மாதிரியாக சாட்டின் நைட்டியில், அந்த மாதிரி சாட்டின் கிளாத் நைட்டியில் வந்து ஒரு மாதிரி பிங்க் கலர் நைட் ஐ திங்க் ஸோ அதில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறப்ப தியேட்டரில் வந்து மிகப்பெரிய கைத்தட்டல் இருக்குது. ஸோ அதுலேருந்தே தெரியும் கயல் ஆனந்திக்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் ஒன்று உருவாகிக்கிட்டு இருக்குன்ட்டு. மனிஷா ஏதோ ரொம்ப ஹாட்டாக இருக்காங்க, சின்ன ட்ரௌசர் பனியன் அதோட வந்து சூட்டை ஏற்படுத்துகிறாங்க. ஒரே ஒரு சாங், அந்த சாங் வந்து கலர்ஃபுல்லான ஒரு சாங், ஹெலிகாப்டர்லேருந்து இறங்கி வர மாதிரி அந்த சாங் வந்து ரொம்ப நல்லாவும் இருக்குது. ஃபஸ்ட்டு மனிஷாவுடைய கிளாமர் சாங், அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா விடிவி கணேஷ் அவர் வந்து ஆஸ் யூஷுவல்ஸ் படத்தில் வந்து பெரிய கதைலாம் ஒன்றுமே கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்ரன், ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிம்ரன் நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய பிளே நல்லா பண்ணியிருக்காங்க. அவருடைய ஹஸ்பண்டாக வந்து யூகி செய்து வராரு. இந்த படத்தில் ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் 2 பாடல்கள் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது, ரொம்ப நல்லாவும் இருக்குது. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து உமேஷ் ஜே குமார், அவரோட அந்த சிம்ரனோட வீடு ரொம்ப அற்புதமாக இருக்குது. என்ன சொல்கிறது, நிறைய புதுமைகள்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ஃபேன்லாம் பின்னாடி பேக்ரவுண்டாக ஓட விட்டு மாதிரி அந்த ஆர்ட்டுக்கு வந்து ஏன் நான் ஸ்பெஷலி உமேஷ் ஜெயக்குமாரை பற்றி நான் பேசுகிறேன்னா, அவ்வளோ உழைப்பு. அந்த சிம்ரனுடைய வீடு, அதுக்கு வந்து ஒரு சின்ன படிக்கட்டு ஏறி ஃப்ரிட்ஜில் வந்து அந்த பீரை சேகரிக்கிறது, ஃப்ரிட்ஜை வந்து ஒரு டாப்பில் வச்சுருக்கிறது, ஸோ நிறைய மெனக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன
இது டாய்லெட் போகிற பேசன் மேலே வந்து 2 விரலை போட்டு பச்சை கலர் விரலை 2 போட்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது வந்து அதில் வந்து ஏன்னா அந்த ஆர்ட் டைரக்டரோட உழைப்பு தெரியுது. ஏன்னா படம் ஃபுல்லுமே அதை ரிச்சர்ட் என்னாதன் வந்து ஒளிப்பதிவு அவர் வந்து பல திரைப்படம் அதை ஒரு ஃப்ரேமு கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற முடிவு பண்ணி இந்த திரைப்படத்தை வந்து அவங்க எடுத்திருக்காங்க. அது ரொம்ப நல்லாவும் இருக்குது சில நேரங்களில். கதை அது தூக்கி போடுங்க, அது அதான் இல்லையேன்ற இதான் மேட்ரு ஒரு ஒன்லைன் மாதிரி பேசிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து லோ பட்ஜெட்டாக எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு பண்ணியிருக்காங்க. ஏன்னா எஸ்பெஷலி இந்த ஏஆர்எஸ் கார்டனில் வந்து செட்டு போட்டு அந்த மனிஷா அளவுக்கு இவருக்குமான அந்த சாங் வந்து ஃபுல்லாக ஏஆர்எஸ் கார்டனில் தான் செட் போட்டு எடுத்திருக்காங்க. அதேமாதிரி இந்த பொண்ணு கைலானந்திக்கான நிறைய ஷூட்ஸ் வந்து ஏஆர்எஸ் கார்டனை வந்து கலர்ஃபுல்லாக்கி ஒரு என்ன சொல்கிறது நம்ம சங்கர் படம் மாதிரி ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக்கி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விடிவி கணேஷும் இவங்களும் பேசிகிட்டு இருப்பாங்க. விடிவி கணேஷும் ஜிவி பிரகாஷ் பேசிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்து ஒருத்தவங்க 2 பேரும் வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொமான்ஸ் கட்டி பிடிச்சி ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. நீல கலர் சுடிதார் போட்ட பொண்ணு. கடைசியில் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அதே பொண்ணு வந்து ஜிவி பிரகாஷ் இருப்பா, அதே நீல கலர் சுடிதாரில் அந்த பொண்ணு நடந்து போயிட்டுருக்கோம். ஒரே நல்லா எடுத்துருக்காங்க போல இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறையா பார்த்துருக்கோம். பட் கலர்ஃபுல்லான ஒரு திரைப்படம் வந்து த்ரிஷா இல்லைனா நயன்தாரா, த்ரிஷா இல்லைனா நயன்தாரா, நயன்தாரா இல்லைனா பிரியா ஆனந்த். ஃபேண்டாஸ்டிக். ஸோ தேட்டரில் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து கொண்டாடுறாங்க, கை தட்டுறாங்க, ரொம்ப ரசிக்கிறாங்க. இந்த படம் வந்து என்னை பொறுத்தவரையும் ஏ சர்டிஃபிகேட் படம், அடல்ட் கண்டென்ட் ஓரியன்ட். சும்மா வந்து நடிக்காமல் இந்த படத்தை வந்து ஒரு ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், ஜாலியாக போகலாம். இதில் வந்து நிறைய விஷயங்கள், இந்த பாலை வச்சுக்கிட்டு ஆவின் பாலை வந்து பலான்னு பிசிக்கு அடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இதுதான் எனக்கு இனிமேல் வாழ்க்கையில் இருக்க போகுதுன்ற மாதிரியான நிறைய விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து பெயர்கள் பாஸ்கர், டேவிட் புல்ல, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த படம் வந்து நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்குது. இதை பார்த்து தான் தமிழ் சமூகம் வந்து கெட்டு போகுதுன்னா அதெல்லாம் எப்பயோ போயிடுச்சு. அதெல்லாம் கெட்டு போகுதுன்றதில் கிடையாது. கலாச்சாரம் என்பதே 50 வருடங்களுக்கு ஒரு முறை மாறிக்கொண்டிருக்கும் ஒரு விஷயம். இதை லைட்டாக ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு இந்த படத்தை பார்க்கலாம். இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸுடைய மதிப்பு 5க்கு 3 மதிப்பெண்கள். ரொம்ப ஜாலியாக ஒரு படம் பார்க்கணும், வீக்கெண்டை வந்து இது பண்ணணும்னா நீங்கள் ஜாலியாக போகலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் ரொமான்டிக் கப்புள் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லவர்ஸோட ஜாலியாக போகலாம். நிறைய விஷயங்களை நீங்கள் இதில் கற்றுக்கலாம். 2 விஷயம் இருக்குது. ஓகேங்களா? எனிவே இந்த தளம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.